இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். யாத்ராகமம் 34:6-7 படிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரை பற்றி நமக்கு சொல்லி தந்தது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறார். சர்வ வல்ல தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மோசேயிடம் கூறும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 34 அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். கர்த்தருடைய சுபாவங்களை, அவருடைய நாமத்தை, அவரை பற்றி நாம் தியானிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்த தலைப்பு கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 156 அவருடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14வது வசனத்துல அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று பார்க்கிறோம். கர்த்தர் தாமே தன்னை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருப்பதுதான். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லார் மீதும் காட்டின இரக்கம்தான் நாம் அவரோடு கூட வாழ்கிற இந்த வாழ்க்கை. அவர் நம்மை தம்முடைய சொந்த ஜனங்களாக, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட இந்த பாக்கியமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு காட்டின இரக்கம். அவருடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கத்தை காட்டுகிறேன் என்று சொன்னார். நம்மோடு அவர் காட்டுகிற இரக்கம் நின்று விடுவதில்லை. 1000 தலைமுறைக்கு நான் இரக்கத்தை வைக்கிறேன், காக்கிறேன், பாதுகாத்து தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த 1000 தலைமுறை இரக்கம் கிடைக்கிறதா? எல்லாரும் அவரிடத்திலிருந்து தலைமுறைக்கும் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்களா என்று பார்த்தால், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கற்பனைகளை கை கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் இரக்கம் காட்டவில்லை. அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் அன்பில்லாமல் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். அவர் மீதுள்ள அன்பினாலும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளலாம். வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காகவும் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளலாம். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளையும் காலையிலே தகப்பனார் அழைத்து நீங்கள் வயலுக்கு போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மூத்தவன் தகப்பன் மீது உள்ள அன்பினால் போகிறான். 2 பேரும் போகவில்லை. தாயார் சொல்லுகிறார்கள், அப்பா தனியாக வேலை செய்கிறார்கள், நீங்கள் போய் அப்பாவுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மூத்த குமாரனுக்கு தகப்பன் மீது ஒரு அன்பு, ஒரு இரக்கம். ஐயோ, அப்பா தனியாக செய்கிறார்களே,
நான் பாட்டிற்கு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவன் போய் தகப்பனுக்கு உதவி செய்கிறான். சாயங்காலத்திலே அந்த இளைய மகன் பார்க்கிறான், அண்ணனும் அப்பாவும் வேலை செய்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது அப்பா என் மீது கோபப்படுவார்கள், இவ்வளவு நேரம் தூங்கி சாப்பிட்டு விட்டு விருதாவாக நாளை கழித்திருக்கிறாய் என்று சொல்வார்கள், ஆகவே நானும் போய் கொஞ்சம் வேலை செய்கிறேன் என்று சொல்லி ரொம்ப பிந்தி போய் ஏதோ வேலை செய்வது போல அங்கே செய்து விட்டு திரும்பி வந்தான். எல்லாரும் வேலை செய்தாலும் எல்லாருடைய உள் நோக்கமும் ஒன்றல்ல. இறங்கியும் செய்யலாம், அன்பு கூர்ந்தும் செய்யலாம், ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தும் நாம் செய்யலாம். நாம் காணிக்கை கொடுக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது எல்லாமே கர்த்தர் மீதுள்ள அன்பினாலும் நாம் செய்யலாம். இல்லை, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டார், எதையோ ஒன்றை மறுத்து விடுவார், இந்த உலகத்திலே எனக்கு நிறைய பணம் வேண்டுமானால் நான் தசம பாக கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று பணத்தின் மீது உள்ள ஆசைனாலும் நீங்கள் அந்த கற்பனைகளை கை கொள்ளலாம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்புதான் பிரதான கட்டளை. ஆண்டவரை நேசிக்க பழகி கொள்ளுங்கள், ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உள் மனதிலே வேண்டாத ஆசைகளையும் விருப்பங்களையும் வைத்து கொண்டு அதற்காக கர்த்தரை நீங்கள் தேடினால் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் நான் தேவனை தேடினால், கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவள் என்று நான் காணப்பட்டால் உலக மனுஷர்களை விட நான் பரிதபிக்கப்படத்தக்கவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் உள் மனதை சீர்தூக்கி பாருங்கள். எதற்காக நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள், எதற்காக நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்கள் என்று தேடி பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே அன்பில்லை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உலகத்துக்காகவும் இம்மைக்காகவும் மாத்திரம்தான் நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களானால் உங்கள் நோக்கங்களை சரிப்படுத்துங்கள். அவரை தேட, அவரை நேசிக்க, அவருக்கு உண்மையா இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை நேசிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் செய்திக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் காட்டின உடைய கிருபை மகா பெரியது. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைகளிலெல்லாம் நீர் எவ்வளவோ இரக்கம் காட்டி இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் தந்தீர். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் உம்முடைய ஜனங்களாக உமக்கு சொந்தமாக்கப்பட்டோம். ஆனாலும் அந்த விலையேற பெற்ற அன்பை இன்னும் உணராமல் உமக்கு விரோதிகளாக எங்கள் இருதயத்தினால் உம்மை விட்டு தூரமானவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமானால் எங்களை மன்னியும். உதடுகளினால் என்னை சேவிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று நீர் வருத்தப்பட்டீர் ஆண்டவரே. அந்த கூட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோமானால் எங்களை கழுவும், எங்களுக்கு உணர்த்தும். எந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் தப்பாக இருக்கிறோம், எந்த விதங்களிலெல்லாம் எங்கள் ஆராதனையும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதும் உமக்கு பிரியமில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. உம்மை நேசித்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாகும். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.